ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம திவ்ய தேச பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 20வது திவ்ய தேசமாகிய தஞ்சை மாமணி கோயிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க. தஞ்சாவூர்ல அமைந்திருக்கக்கூடிய இந்த தஞ்சை மாமணி கோயில் நீலமேக பெருமாள் கோயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா தஞ்சை மாமணி கோயில் அப்படின்னு அழைக்கப்படுவதற்கும் இந்த ஊருக்கு தஞ்சாவூர் அப்படின்னு பெயர் வருவதற்கும் காரணமாக அமைந்ததே இந்த திருத்தலம் தான் அப்படின்னு சொல்லணும். அப்படி என்ன சிறப்பு இந்த திருத்தலம், எதனால இந்த திருத்தலத்திலிருந்து பெயர் தஞ்சாவூர் என வந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பதிவை கேட்கும் போது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு பெயர் வருவதற்கு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்படி ஒரு 3 அரக்கர்கள், அதுல தஞ்சகன், கஜமுகன், தண்டகன் அப்படிங்கிற 3 பேர். இந்த 3 பேரும் முனிவர்களுக்கு நிறைய இடையூறு செய்து வந்தனர். அதுல மிக உயர்ந்த முனிவராகிய பராசரர் என்கின்ற முனிவருக்கு மிகுந்த இடையூறு ஏற்படுத்தினாங்க. இந்த தொல்லை தாங்க முடியாத அந்த முனிவர் என்ன பண்ணாரு, எம்பெருமான் நாராயணரை விண்ணப்பம் பண்ணி, பெருமாளே என்னை காப்பாத்தணும், என்னை போன்ற பல முனிவர்கள் எவ்வளவோ இடையூறு அனுபவிக்கிறார்கள் இவங்களால, அதனால இந்த 3 பேரையும் நீதான் தண்டிக்கணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட பிரார்த்தனை செய்ய, பெருமாள் அங்கு தோன்றி இந்த தஞ்சகன் அப்படிங்கிற அசுரனை தன்னுடைய சக்கராயுதத்தினாலே இறைவன் தண்டித்து அவனை கொன்று விடுகின்றார். தஞ்சகன் மரணத் தருவாயிலே பெருமாள் கிட்ட வரமாக கேட்கிறார், நீ தந்த இந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய ஞாபகமாக இந்த ஊருக்கு என் பெயரே விளங்க வேண்டும், என் பெயரை சொல்லும் போதெல்லாம் ஏன் நான் இந்த நிலைமைக்கு ஆளானே, யார் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது அப்படின்னு உன் பெருமையும் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு விண்ணப்பம் வச்ச பிறகு தஞ்சகன் இறந்ததனால் இந்த ஊருக்கு தஞ்சாவூர் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டதாக இங்கு ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 2வதாக உள்ள அசுரன் கஜமுகன். இந்த கஜமுகனை இவர் என்ன பண்றாரு, நரசிம்ம வடிவத்துல வந்து அவரை வதம் செய்கின்றார். நரசிம்மனாக வந்து வதம் செய்ததனால தஞ்சையாளி அப்படின்னும் இவர் அழைக்கப்படுகின்றார். 3வதா ஒருத்தர் இருக்கிறான்ல தண்டகன், அந்த தண்டகனை வதம் செய்வதற்காக வராக அவதாரத்துல வந்து வதம் செய்கின்றார். அவன் அப்படி பூமிக்குள்ள குத்தி திரும்ப அவனை பூமியிலிருந்து வெளியே எடுக்கிற இடம் தான் ஸ்ரீமுஷ்ணம் என்கின்ற திருத்தலமாக அழைக்கப்படுகிறது. தண்டகன் வதமான பகுதி, அதனால் அந்த காடு முழுவதும் தண்டகாரண்ய வனம் என்று அழைக்கப்படுவதாகவும் ஒரு வரலாறு இந்த திருத்தலத்திற்கு சொல்லப்படுகிறது. இப்படி எம்பெருமான் நாராயணராக, நரசிம்மராக, வராகராக இந்த 3 பேரையும் அழித்து முனிவர்களுக்கு நலன் செய்த திருத்தலம் தஞ்சை மாமணியாக இவர் விளங்கியதனால் இன்னைக்கும் இந்த கோயிலுக்கு தஞ்சை மாமணி கோயில் அப்படிங்கிற பெயரு. பெருமாள் நீலமேக பெருமாள் அப்படிங்கிற திருநாமத்தோடு இங்க ரொம்ப அழகா நமக்கு காட்சி தருகிறார். இது எங்க இருக்கு அப்படின்னா, தஞ்சாவூர் பெரிய கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கிருந்து சுமார் ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல இந்த கோயிலுக்கு நம்ம போயிடலாம். இந்த கோவில்ல இருக்கிற பெருமாள் தஞ்சை நகரத்தை பார்த்தபடியே இருக்கிறதுனால தஞ்சை மாமணி பெருமாள் அப்படின்னும் இந்த பெருமாளை அழைக்கிறாங்க. இங்க பெருமாளை நீலமேக பெருமாள் அப்படின்னும், வீர நரசிம்மர் அப்படின்னும், மணிக்குன்ற பெருமாள் அப்படின்னும் இவரை அழைப்பது வழக்கம். செங்கமலவல்லி தாயார் என்கின்ற திருநாமத்தோடு அம்பிகை இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றாள். ரொம்ப அழகான இந்த திருத்தலத்துல விண்ணாறு அப்படிங்கிற ஒரு ஆற்றம் கரையில இது அமைஞ்சிருக்கு. இது விண்ணாறு என்கின்ற பெயர் தான் இப்போ மருவி வெண்ணாறு என்று அழைக்கப்படுது. என்னம்மா, நாங்க இங்க போகும்போது வெண்ணாறுன்னு படிச்சோம், நீங்க விண்ணாறுன்னு சொல்றீங்களே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழும். இப்ப அந்த பெயர் மருவி இருக்கிறது விண் ஆறு. விண்ணாறு அப்படின்னா என்ன, வைகுந்தத்துல இருக்கக்கூடிய விரஜா நதிக்கு இணையானது இந்த நதி, அதனால் விண்ணில் உள்ள ஆறுக்கு இணையான நதி, அதனால் இதற்கு விண்ணாறு என்கின்ற பெயர் அமையப்பெற்றது. பின்னாளில் இது வெண்ணாறு என்று அழைக்கப்படுது. ஒரு கோவிலுக்கு போனோம்னா நாம நரசிம்மமூர்த்தியை தரிசனம் பண்றோம்னா ஒரு ரூபத்துல தரிசனம் பண்ணலாம். ஆனா இந்த கோவில்ல ரொம்ப அதிசயமா 5 விதமான நரசிம்ம ரூபங்களை நாம இந்த கோவில்ல தரிசனம் பண்ணலாம். பொதுவா நரசிம்மரை பத்தி நம்ம நிறையவே பார்த்துருக்குறோம். நிறையவே நான் என்னுடைய யூடியூப்ல பதிவுகள் கொடுத்துருக்கேன். நாளை என்ற சொல்லை அறியாதவன் நரசிம்மன் அப்படிங்கிறத நம்ம கேட்டு 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 நமக்கு மனப்பாடமே ஆயிருக்கும். அது உண்மைதான். இன்னைக்கே
இப்பொழுதே இந்த வினாடியே வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை வாரி வழங்கக்கூடியவராக வீர நரசிம்மராக விளங்கக்கூடிய நரசிம்மமூர்த்தியை இங்க 5 இடங்கள்ல பார்க்கலாம். என்னென்ன இடம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா மறக்காம இந்த 5 நரசிம்மரை நீங்க தரிசனம் பண்ணுங்க. நரசிம்மருடைய கோயிலிலேயே வீர நரசிம்மர் என்கின்ற திருப்பெயருடனும், நரசிம்மர் கோயிலினுடைய முன் மண்டபத்துல யோக நரசிம்மர் அப்படிங்கிற திருப்பெயருடனும், நீலமேக பெருமாள் கோயிலினுடைய பிரகாரத்துல லக்ஷ்மி நரசிம்மராகவும், நீலமேக பெருமாள் கோயில்ல கருடாழ்வாரினுடைய விமானத்துல அபய வரத நரசிம்மராகவும், நீலமேக பெருமாள் கோவில்ல தாயாருடைய சன்னதியில தூண்ல கம்பத்தடி யோக நரசிம்மர் அப்படிங்கிற திருப்பெயருடனும் இவர் விளங்குகிறார். 5 இடங்கள்ல 5 விதமாக காட்சி தரக்கூடிய இந்த நரசிம்மரை நம்ம வழிபாடு பண்ணுகிற போது வாழ்க்கையில எதற்குமே நம்ம பயப்பட வேண்டாம். ஒரு துணிவு, ஒரு தைரியம், ஒரு வீரம், இது எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா அதற்கு இந்த நரசிம்மர் நமக்கு துணையாக இருக்கிறார். அதே மாதிரி மனதில் ஏற்படக்கூடிய சோர்வு, அச்சம், பயம், இது எல்லாத்தையும் நீக்கி வெற்றி அப்படிங்கிறத எல்லா வகையிலையும் வாழ்க்கையில நமக்கு தரக்கூடியவர். நிறைய பேர் நினைக்கலாம், சில பேர் கூட என்கிட்ட கேட்பாங்க, ஏமா இந்த கடவுளை கும்பிட்டா வெற்றி கிடைக்கும்லாம் சொல்றாங்களே, நம்ம என்ன போருக்கா போறோம் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு. நான் எப்போதும் சொல்ற ஒரு விஷயம் உண்டு, அன்றாடம் நம்ம சமைக்கிற சமையல்ல கூட நமக்கு வெற்றி கிடைக்கணும். காலையில வீட்டில இருந்து நம்ம வெளியே போனோம்னா திரும்ப வீட்டுக்கு வரும்போது நாம செய்கின்ற செயல்கள் எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கணும்னு நினைச்சு தானே நம்ம போறோம். அப்ப வெற்றி அப்படிங்கிறது அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடைய ஒன்று. அப்படி இந்த நரசிம்ம பெருமாளையும் இங்க இருக்கிற நாராயணரையும் தாயாரையும் நீங்க வழிபாடு பண்ணுகிற போது வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இங்க 3 பேரும் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறாங்க. பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் அப்படிங்கிற 3 பேரும் இங்க பெருமாளை ரொம்ப அழகா பாடி பணிந்து இருக்கிறாங்க. அதுல திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா தன்னுடைய பாசுரத்துல சொல்றாரு, எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கு அரசு என்னுடைய வாழ்நாள் அன்பினால் அரக்கர் வெறுக்கொள நெருக்கி அவர் உயிர் செகுத்தையம் அண்ணல் வம்புலாம் சோலை மா மதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். தஞ்சை மாமணி கோயில்ல இருக்க பெருமாளாக என்னுடைய மனத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நாராயணனை நான் இங்கு கண்டுகொண்டேன் அப்படின்னு என்ன அழகா இங்க பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப அழகான கோவில். தஞ்சாவூருக்கு போறவங்க கண்டிப்பா இந்த பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏற்கனவே நான் இந்த திவ்ய தேசம் பார்த்துருக்கிறேம்மா அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. பெருமாளுடைய பெருமையை நாம் கேட்டு நாம் மகிழ்வது போல நம்மை சார்ந்தவர்களையும் கேட்க வைப்பது ஒரு மிகப்பெரிய புண்ணியம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த புண்ணியத்தையும் தேடிக்கோங்க. நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான திவ்ய தேசத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.